ஒரு விசுவாசி தொடர்ச்சியாக பாவத்தில் நீடித்திருக்கும் பொழுது அவன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போகிறான். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேதத்தையும் ஜபத்தையும் நிராகரிக்கிறவனாக, இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகிறவனாக, தேவனுடைய சிற்சையை வருவிக்கிறவனாக காணப்படுகிறான். இருப்பினும் அந்த சமயத்திலே திரியேக தேவன் அவனை மீண்டும் தம் பக்கமாய் திருப்புகிறார். இதுதான் வேதம் நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்பு, நாம் விசுவாசிக்கக்கூடிய கிருபையின் உபதேசங்களிலுடைய ஒரு சத்தியம். தேவன் ஒரு பாவி ரட்சிக்கும் பொழுது அந்த பாவி ஒருபோதும் ரட்சிப்பை இழந்து போய்விட முடியாது. குறிப்பிட்ட காலத்திற்கு பாவத்தில் நீடித்திருந்தாலும், அநேக உபத்திரவங்களும் மரணங்களும் அவனை சந்தித்தாலும், அவனது ரட்சிப்பை தேவன் பாதுகாத்து நித்தியம் வரைக்குமாக அவனை கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த சத்தியத்தை வேதம் அநேக பகுதிகளில் நமக்கு விளக்கப்படுத்துகிறது. அநேக நிகழ்ச்சிகள் மூலமாய் ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழந்து போய்விட முடியாது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் ஒன்றுதான் இங்கு வாசித்த வேத பகுதி. பேதுருவினுடைய மனம் திரும்புதலில் தேவன் எவ்வாறு செயலாற்றுகிறார். விசுவாசிகளுடைய மனம் திரும்புதலில் தேவனுடைய இரக்கத்தை குறித்து நாம் இங்கு படிக்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய மனம் திரும்புதலில் தேவனுடைய இரக்கம் எவ்வாறு செயல்படுகிறது. இந்த பேதுருவனுடைய மனம் திரும்புதல், பேதுருவனுடைய பாவம், பேதுருவனுடைய மறுதலிப்பு, இந்த நிகழ்ச்சிகளை குறித்து 4 சுவிசேஷங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4 சுவிசேஷங்களும் பேதுருவுடைய பாவத்தை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் 4 சுவிசேஷங்களும் பேதுருவினுடைய வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. பேதுரு சீசர்களிலே ஒரு முதன்மையான ஒரு சீசன். பேதுரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். பேதுரு தண்ணீரின் மீது நடந்த ஒரு சீசன். இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு சீசன். கிறிஸ்துவுடைய மறுரூபமாக நேரில் பார்த்த ஒரு சீசன். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு சீசன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய வீழ்ச்சியை, ஒரு பாவத்தை, ஒரு அக்கிரமங்களை 4 சுவிசேஷங்களும் எழுதி வைத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், வேதம் மனிதனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை என்று இங்கு காண்பிக்கப்படுகிறது. ஒருவேளை 4 சுவிசேஷங்களில் மனிதன் எழுதியிருந்தான் என்றால் அவன் பேதுருவுடைய பாவத்தை மறைத்து எழுதியிருக்க முடியும். ஒருவேளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 பேரும் பேதுரு ஒரு மேன்மையான சீசனுடைய பாவத்தை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் இது மனிதனுடைய வார்த்தையாக மாறிடும். ஆனால் இது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாக இருக்கிறபடினால், அது பேதுருவாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய முதன்மையான சீசனாக, மாபெரும் கிருபையின் சாதனைகளை பெற்ற விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கிற பாவத்தை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. காரணம், இது தேவனுடைய வார்த்தை. அதே போல ஏன் 4 சுவிசேஷங்களும் பேதுருவுடைய வீழ்ச்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு பேதுருவுடைய பாவம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்து இன்றும் கிருபையுள்ள கடவுளாக, ஒரு விசுவாசியின் மீது இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி செல்கிற அந்த நேரத்திலும், அநேக அவமானங்களும் பாடுகளையும் அனுபவிக்கிற அந்த நேரத்திலும், தன் மந்தையில் ஒரு ஆடு பாவம் செய்யும் பொழுது அந்த ஆட்டிற்கு மனம் திரும்புதல் அளிப்பதற்கு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு பேதுருவுடைய வீழ்ச்சி எழுதும் பொழுது, பேதுருவுடைய பாவம் யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு விரோதமானது என்பதை காண்பிக்கிறார். மார்க்கு பேதுருவுடைய பாவத்தை குறித்து எழுதும் பொழுது, பேதுருவுடைய பாவம் தேவகுமாரன் தன்னை ஊழியக்காரனாக வந்தார், அந்த தாழ்மைப்படுத்தப்பட்ட தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனுக்கும் விரோதமானது என்பதை காண்பிக்கிறார். லூக்கா பேதுருவுடைய பாவத்தை எழுதும் பொழுது, தேவகுமாரன் மனுஷகுமாரனாக உலகத்திற்கு வந்தார், அந்த மனுஷகுமாரனுக்கு விரோதமானது பேதுருவுடைய வீழ்ச்சி, ஒரு விசுவாசுடைய பாவம் என்பதை காண்பிக்கிறார். யோவான் பேதுருவுடைய பாவத்தை பதிவு செய்யும் பொழுது, தேவகுமாரனுக்கு விரோதமானது நம்முடைய பாவம் என்பதை பதிவு செய்கிறார். மார்க்கு தனது சுவிசேஷத்தை எழுதும் பொழுது, மார்க்கு பேதுருவினுடைய வீழ்ச்சியை எழுதும் பொழுது அங்கு யார் இருக்கிறார் என்றால் பேதுரு இருக்கிறார். பேதுருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் மார்க்கு பேதுருடைய பாவத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துல பேதுரு என் பாவத்தை எழுதாதப்பான்லாம் சொல்ல கிடையாது.
பேதுரு சொல்ல 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 மார்க்கு அந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். அதில் பேதுருடைய பாவத்தையும் பேதுரு அறிக்கை செய்கிறார். அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது கடவுளுடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த இடத்துல நாம் சிந்திக்கும் பொழுது பேதுருவுடைய வாழ்க்கையில் 3 அடிப்படையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். 54 முதல் 60 வரைக்கும் பேதுருவினுடைய பாவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். 60 முதல் 62 வரைக்கும் பேதுருவுடைய இரட்சகரை குறித்து நாம் படிக்கிறோம். அதற்கு பிறகு பேதுருவுடைய மனம் திரும்புதலை குறித்து படிக்கிறோம். பேதுருவுடைய பாவம், பேதுருவின் இரட்சகர், பேதுருவின் மனம் திரும்புதல். இங்கே 54வது வசனம், அவர்கள் அவரை பிடித்த பின்பு, யாரை பிடித்த பின்பு? இயேசுவை பிடித்த பின்பு. இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே ஜெபித்து பிதாவிடம் முழங்கால் படியிட்டு பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சீசர்களுக்கு ஜெபிக்கும்படி கட்டளை கொடுத்து இருக்கும் பொழுது அங்கே யூதாஸ் காரியோத் இயேசுவை பிடிப்பதற்கு மக்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் பேதுரு ஒரு சேவகனுடைய காதை வெட்டி விடுகிறான். அதற்கு பிறகு அவர்கள் கிறிஸ்துவை பிடிக்கிறார்கள். 53ஆம் வசனம் சொல்கிறது, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றான். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்காமல் ஒருபோதும் ஒரு மனிதனும் இயேசுவின் மீது கை வைக்க முடியாது. இங்க சிலுவை நிகழ்ச்சியில தேவனுடைய சர்வ இறையாண்மையை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது கடைசி இரவில் நடந்த நிகழ்ச்சி. அந்த கடைசி இரவில் கிறிஸ்து சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதற்காக தான் பிதாவாகிய தேவன் முழு உலகத்தையும் படைத்தார். இதற்காக தான் பழைய ஏற்பாட்டிலே அனைத்து மனிதனையும் வழிநடத்தினார். இதற்காக தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா உயிரினங்களையும் படைப்புகளையும் அவர் பராமரித்தார். தன் மீட்பின் திட்டத்தின் பணிக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு சென்று தேவ கோபத்தை ஏற்றுக்கொண்டு தன் திருச்சபையை மீட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிலுவையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் என்ன? சிலுவையில் பிதாவாகிய தேவன் தனது கோபத்தை கிறிஸ்துவின் மீது ஊற்றுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்குகிறார். பிசாசானவன் கிறிஸ்துவுடைய குதிங்காலை நசுக்குகிறான். யூதனும் ரோமர்களும் தங்கள் பாவத்தை வெளிப்படுத்தி தேவகுமாரனை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் எல்லாம் நடைபெற்றாலும் இன்னொரு நிகழ்ச்சியை சிலுவையில் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். வேதம் தவறிழைக்காதது என்ற சத்தியத்தை கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுடைய சிலுவை மரணம் ஏதோ ஒரு தற்செயலாக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது. அது ஒரு விபத்து கிடையாது. அது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு அதற்கென்று பராமரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. பழைய ஏற்பாடு முழுவதுமாக இயேசுவினுடைய மரணத்தை அறிவிக்கிறது. எனவே பழைய ஏற்பாடு கடவுளுடைய வார்த்தை, அது தவறளிக்காதது என்ற சத்தியத்தை இயேசு சிலுவையிலே காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். தன் பிதாவாகிய தேவன் தன்னை முழுமையாய் கைவிட்டாலும் தன் பிதாவின் வார்த்தையையும் வேதத்தையும் கைவிடாமல் அந்த வேதத்தை தன் தலைக்கு மேலாக சிலுவையில் இவர் யூதருக்கு ராஜாவாகிய நசரேயனாகிய கிறிஸ்து என்ற பழைய ஏற்பாட்டின் வசனத்தை தலைக்கு மேலாக சுமந்த நபரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய ராஜரீகம். அவர்கள் இந்த சேவகர்களும் துன்மார்க்கர்களும் யூதர்களும் ரோமர்களும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். இங்கே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக நாம் படிக்கிறோம். அதே போல தான் இங்கே தேவ ஆட்டுக்குட்டியானவர் பிரதான ஆசாரியரிடம் கொண்டு போய் விடப்படுகிறார். தனது மக்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து மரிப்பதற்கு அவர் கொண்டு போய் விடப்படுகிறார். இங்கே அடுத்து படிக்கிறோம், பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். 55ஆம் வசனம் சொல்கிறது, பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். 56ஆம் வசனம் சொல்கிறது, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். இங்கே 3 விஷயத்தை பேதுரு செய்கிறான். ஒன்று, பேதுரு பின் செல்கிறான், அருகில் அல்ல தூரத்தில் பின் செல்கிறான். அடுத்தது, பேதுரு அந்த சேவகர்கள் மத்தியிலே துன்மார்க்கர் மத்தியிலே உட்காருகிறான்.
பிறகு பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். இங்க பேதுருடைய வீழ்ச்சிக்கும் பாவத்திற்கும் என்ன அடிப்படையான காரணம்? திடீரென்று பேதுரு இங்க கிறிஸ்துவை மறுதலிக்கல. திடீரென்று தற்செயலாக விபத்தினால இங்க பேதுரு ஒரு பாவம் செய்யல. பாவத்திலும் மிக கொடூரமான பாவம் தேவகுமாரனை மறுதலிப்பது, கடவுள் எனக்கு யாருடைய தெரியாது என்று சொல்வது. அப்ப இப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தை செய்வதற்கு பேதுருவை உந்தி தள்ளியது எது? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தால் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுருடைய பாவத்திற்கான அடிப்படையான காரணம், திடீரென்று பேதுரு பாவம் செய்யவில்லை. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பேதுருவை எச்சரித்திருக்கிறார். எதன் மூலமாக எச்சரித்தார்? தம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரித்தார். இங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி என்ற வசனத்தை இயேசு பயன்படுத்துகிறார். இந்த வசனம் சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்தை வைத்து பேதுருவுடைய பாவத்தை எச்சரிக்கிறார். சுமார் 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து இங்கு பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்தை பேதுரு விசுவாசிக்கவில்லை. இயேசு சொன்ன பிறகு அவன் சொல்றான், எல்லாரும் அது நிமித்தம் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். மீண்டும் புதிய ஏற்பாட்டினுடைய வசனத்தையும் கிறிஸ்து பயன்படுத்துகிறார். இப்ப இயேசு மீண்டும் சொல்றார், இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பேதுரு பழைய ஏற்பாடு சொல்லுது, ஆனா அதை நீ நிராகரிக்கிற. இப்போ நானும் சொல்றேன் நீ என்னை மறுதலிப்பன்னு சொல்லி அதையும் நீ நிராகரிக்கிற. அப்ப பேதுருவுடைய பாவத்திற்கான காரணம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த தேவனுடைய தவறளிக்காத வேதத்தை விசுவாசியாமல் வாழ்ந்தான். கடவுளுடைய வார்த்தையை நிராகரித்தான் பேதுரு. எனவே அவன் பாவம் செய்தான். தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்தான். இயேசு எச்சரித்துக் கொண்டே வருகிறார். தனது வசனத்தின் மூலமாய், தன்னுடைய வார்த்தையின் மூலமாய், பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்தின் மூலம் எச்சரித்துக் கொண்டே வருகிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை நிராகரித்து பேதுரு வாழ்ந்து கொண்டிருந்தான். தாவீதை போல தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செய்யும் பொழுது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாத்தான் கேட்கிறார், நீ கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணி. அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார், நீ கர்த்தரை அசட்டை பண்ணி. பாவத்திற்கான அடிப்படையான காரணம் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வேதாகமத்தை அசட்டை செய்வதே பாவத்திற்கான அஸ்திபாரமாக இருக்கிறது. சங்கீதம் 119:11 சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்றால் கடவுளுடைய தவறளிக்காத, குறைவற்ற, தெளிவான, வல்லமையான, அதிகாரமுள்ள, பரிசுத்த ஆவியால் அருளப்பட்ட இந்த பரிசுத்த வேதத்தை வாசித்து அதை தியானித்து தன் இருதயத்திலே ஆழமாய் பதித்து வைத்திருக்கிற மனிதனால் மாத்திரமே பாவத்தோடு கூட போராடி மேற்கொள்ள முடியும். ஆனால் இங்கு பேதுரு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்படி வசனத்தை எடுத்து போடுகிறவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆவியின் பட்டயமாகிய பரிசுத்த வசனத்தை எடுத்து போராடாதவனாய் பேதுரு இங்கு சோம்பல் உள்ள ஊழியக்காரனாய் அமர்ந்திருக்கிறான். பாவ சோதனை வரும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை பிடித்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் என்னால் ஒருபோதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. வேதம் தவறளிக்காதது என்பதை பேதுரு மறந்து போனார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, நீங்கள் மறிக்கக்கூடாது, நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது. இயேசு சொல்கிறார், அப்பாலை போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்ற வேலை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்ற வேலை சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று இயேசு அங்கேயும் பேதுருவை அவர் எச்சரிக்கிறார்.
லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 33ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ விசுவாசம் ஒளிந்து போய் விடாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்தி. மீண்டும் பேதுரு எச்சரிக்கிறார். ஆரம்பத்திலிருந்து பேதுருவை இயேசு எச்சரித்து கொண்டே இருக்கிறார். பேதுரு, பி கேர்ஃபுல், நீ பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும், எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி எச்சரித்து கொண்டே வருகிறார். மறுபடியும் 34ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், சேவல் கூவுகிறதுக்கு முன்பாகவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்ற மீண்டும் ஒரு எச்சரிப்பை இயேசு சொல்லிக் கொண்டே வருகிறார். மீண்டும் கெத்சமனேக்கு போகும் பொழுது அவர் சொல்லிட்டு போறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனை வரப்போகிறது, நீங்கள் ஜெபியுங்கள் என்ற எச்சரிப்பை கிறிஸ்து தன் ஆடுகளை பார்த்து, தன் மந்தைகளை பார்த்து அன்போடு இரட்சிப்பின் கருணையோடு மீண்டும் எச்சரித்து கொண்டே வருகிறார். ஆனால் இந்த எல்லா எச்சரிப்புகளையும் பேதுரு அசட்டை செய்து தன் சுய நீதியை சார்ந்து கொண்டான். ஆண்டவரே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் முதன்மையான சீசன், நான் தண்ணீர் மீது நடந்த ஒரு சீசன், நான் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன், இந்த எச்சரிப்பெலாம் எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என்ற சுய நீதியோடு சுய பெருமைகளோடு ஒரு முதன்மையான சீசன், திருச்சபையின் முதல் போதகன் இங்கே பாவத்தின் தந்திரத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பதை வேதம் நமக்கு தெள்ளந்தெளிவாக வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. பேதுரு தன்னை குறித்து உயர்வாக எண்ணினான், தேவனுடைய பரிசுத்தத்தை மட்டுப்படுத்தினான். பேதுரு தன் சுயநீதியை உயர்த்தினான். பாவத்தை குறித்ததான வேதபூர்வமான சிந்தனை பேதுருவிடம் இல்லாதிருந்தது. என்னால் ஈஸியாக பாவத்தை மேற்கொள்ள முடியும், என்னால் ஈஸியாக பாவம் செய்யாமல் இருக்க முடியும். இதுதான் சுய பெருமைகளை சார்ந்து கொள்ளுதல். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:12 சொல்றார், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்குவீங்க, விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி பவுல் சொல்றார். சுய நீதியை சார்ந்து கொண்ட பேதுரு பாவத்திற்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கெத்சமனேக்கு தன் சீசர்கள் அழைத்து கொண்டு போய் அங்க ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். தேவனுடைய ராஜரிகத்திற்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அடிபணிகிற ஒரு தேவகுமாரனை நம்ம அங்கே படிக்கிறோம். தேவனுடைய ராஜரிகத்தை பேதுரு மறந்து போனான். பேதுருவுடைய பயம் எல்லாம் இயேசுவை கொலை செஞ்ச பிறகு நாம் எங்கே போவோம், நம்மளை கொலை செஞ்சிட்டாங்கன்னா என்ற பயம், இந்த ஜீவனுக்கேற்ற உலகத்திற்கேற்ற பயம் பேதுருவிடம் காணப்பட்டது. ஆனால் பேதுரு எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அனுமதிக்கிறார், ஆளுகை செய்கிறார், அவர் சர்வ இறையாண்மையுள்ள கடவுள் என்பதை பேதுரு மறந்து போனான். இதுவே பாவத்திற்கான ஊன்றுகோல். பாவம் தேவனுடைய ஆளுகையை நிராகரிக்கிறது. பாவம் தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைத்து அந்த சிங்காசனத்தில் நாம் அமரச் செய்கிறது. அதுதான் பாவம். தேவன் என்னை ஆள வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் தான் ஆளுகை செய்யணும் என்பதுதான் பாவம். தேவனுடைய சர்வ இறையாண்மைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் அந்த தேவனுடைய ஆளுகையை எதிர்கொள்வதுதான் பாவம். பார்வோன் சொல்வது போல, உங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்ய அவர் யார் என்ற கேள்வியை தான் நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல பேதுரு விழித்திருந்து ஜெபிக்காமல் தூங்கி கொண்டிருக்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை பேதுரு அசர செஞ்சிருப்பான், எந்த அளவுக்கு தன் பாவத்தின் மீதான சோதனையின் மீது ரொம்ப எச்சரிப்பு இல்லாமல் வாழ்ந்திருப்பான். ஏனோ தானம் என்று கிறிஸ்துவ வாழ்க்கை அசரைத்தனத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில பேதுரு எந்த அளவுக்கு காணப்பட்டிருப்பான். ஜெபமின்மை பேதுருவுடைய பாவத்திற்கான வழிகாட்டியாய் காணப்பட்டது. ஜெபத்தில் தரித்திராத எந்த மனிதனும் ஒருபோதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஜெபம் பாவத்தை கொல்லும், அல்லது பாவம் ஜெபத்தை கொல்லும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவத்தின் மீதான மனம் திரும்புதல் இல்லாமல் வாழ்வீர்கள் என்றால் அடிப்படையான காரணம் நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கவில்லை என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அது மாத்திரமல்ல, பேதுருவுடைய பாவத்துக்கு அடிப்படையான காரணம்
கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை அசட்டை செய்து அதன் வல்லமையை மறந்து போனான். இங்கே 63 முதல் 65 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமின்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி எப்போ நடைபெற்றதுன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி பேதுரு முற்றத்தில் நெருப்பின் நடுவில் உட்கார்வதற்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகும்போது பேதுரு தூரமாக பின்பற்றுறான். இயேசுவை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ பேதுரு என்ன பண்ணுறான்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே அவனும் போயிட்டான். உள்ளுக்குள்ளே போய் சேவகரோடு உட்கார்ந்து கொண்டு இயேசு துப்பப்படுவதையும் அடிக்கப்படுவதையும் பரியாசம் பண்ணப்படுவதையும் கண்கள் கட்டப்படுவதையும் பேதுரு சேவகரோடு உட்கார்ந்து கவனித்து கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகுதான் அவன் வெளியே வந்து முற்றத்தின் நடுவிலே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும் பொழுது அங்கு அமர்ந்திருக்கிறான். அதற்கு பிறகுதான் அங்கு 3 முறை மறுதளிக்கிறான். அதற்கு பிறகு அவன் வெளியே செல்கிறான். அங்குதான் மனம் திரும்புகிறான். இப்ப பேதுரு மறுதளிப்பதற்கு முன்பாகவே அவன் எதை நேரில் பார்த்தான் தெரியுமா? கிறிஸ்துவுடைய அவமானத்தையும், கிறிஸ்து நிந்திக்கப்படுவதையும், கண்கள் கட்டப்படுவதையும், முகத்தில் துப்பப்படுவதையும், முகத்தில் அறையப்படுவதையும், தூசண வார்த்தைகளாலே கெட்ட வார்த்தைகளாலே இயேசு நிராகரிக்கப்படுவதையும் பேதுரு சேவகரோடு உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாவத்தினுடைய உச்சக்கட்டம், துரோகத்தினுடைய உச்சக்கட்டம். ஒரு விசுவாசி செய்கிற பாவம் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை வேதம் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. பேதுரு கிறிஸ்து பரியாசம் பண்ணப்படுவதையும் நிந்திக்கப்படுவதையும் என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தோடு ரசித்து கொண்டிருக்கிறார். இயேசு அடிக்கப்படுவதை லிட்டரலா பேதுரு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். தனது இரட்சகர், தனது ஆண்டவர், தன்னை அழைத்த தேவன், தன்னை ரட்சித்த தேவன், ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்ட தேவன், தேவகுமாரன் தன் கண்களுக்கு முன்பாக துப்பப்படுவதையும் குட்டப்படுவதையும் கண்கள் கட்டப்படுவதையும் பேதுரு உட்கார்ந்து ரசித்து கொண்டிருக்கிறான். அதுதான் பாவம். விசுவாசிகளாகி நீங்களும் நானும் செய்கிற பாவம் இதுதான். நம்ம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம மீட்டுக்கொண்ட விலைக்கிரயமாய் மீட்டுக்கொண்ட கிறிஸ்து அணுவணுவா சிலுவையில அவமதிக்கப்படுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அணுவணுவாய் தேவனுடைய கோபத்தை சுமந்து நிர்வாணமாய் தொங்க விடப்பட்டதை நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பாவம். எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி, நமது பாவம் நேரடியாக இயேசுவை தாக்குகிறது. நமது பாவம் நேரடியாக இயேசுவை நிராகரித்து மறுதளிக்கிறது. இயேசுனுடைய நிந்தனைகளை பார்த்த பேதுரு ஏன் இயேசு துப்பப்படுறார், ஏன் அடிக்கப்படுகிறார், ஏன் கண்கள் கட்டப்படுது என்பதை உணராமல் போனான். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டார், நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவேன் என்பதை இயேசு ஏற்கனவே பேதுருவிடம் சொல்லிவிட்டார். நேரடியாக கிறிஸ்துவுடைய நிந்தனைகளை பார்த்த பொழுதும் கூட பேதுரு அந்த இடத்துல எச்சரிப்படையவில்லை. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவனை சுற்றியே காணப்பட்டது. 57ஆம் வசனம் சொல்கிறது, 56 முதல், அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, அந்த வேலைக்காரி பேதுருவை உற்று பார்க்கிற வரைக்கும் பேதுரு நெருப்பண்டையிலே துன்மார்க்கரோடு அமர்ந்திருந்தான். இவனும் அவனோடு இருந்தான் என்றால், அந்த வேலைக்காரின்னு சொன்னா அவ சின்ன பிள்ளை, அவ சொல்றா இவன் அவனோடு இருந்தான், இயேசுவோடு இருந்தான் சொல்லும் பொழுது பேதுரு சொல்றான், அதற்கு அவன் ஸ்திரீயை அவனை அறியேன் என்று மறுதளித்தான். 58ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சற்று நேரத்திற்கு பின்பு, கொஞ்ச நேரத்திற்கு பின்பு மீண்டும் வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனை நான் அல்ல என்றான். நான் அவரோடு கூட இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். மீண்டும் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனை நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். இன்னும் மத்தேயில படிக்கும்போது 3ஆம் முறை பேதுரு மறுதளிக்கும் போது எப்படி மறுதளிக்கிறான்னு சொன்னா, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லப்படுது. சபிக்க தொடங்கினான்னு சொன்னா இந்த வார்த்தை கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் பயன்படுத்துகிறார். சுவிசேஷத்தை ஒருவன் தவறாக பிரசங்கித்தான் என்றால் அவன் சபிக்கப்பட கடவன் என்ற வார்த்தையை தான் பேதுரு இங்க இயேசுவை பார்த்து சொல்றான்.
மீண்டும் மீண்டும் என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது என்று இயேசுவை சபிக்க தொடங்கினான், சத்தியம் பண்ண தொடங்கினான். இந்த பேதுருவுடைய 3 மறுதலிப்புக்கும் நடுவில் தேவன் நேரத்தை கொடுத்தார். தொடர்ச்சியா 3 முறை மறுதலிக்கலாமே. முதல் முறை மறுதலிக்கும் போது சற்று நேரத்திற்கு பின்பு கொஞ்ச நேரத்தை கடவுள் அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னா பேதுருவுடைய மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். மீண்டும் மறுதலிக்கும் போது மீண்டும் அதற்கு பிறகு 1 மணி நேரத்தை கொடுக்கிறார். அப்பயாவது பேதுரு மனம் திரும்புவானான்னு சொல்லி பார்க்கிறார். 3 முறை மக்களை தேவன் அனுப்புகிறார், ஸ்திரீயை தேவன் அனுப்புகிறார். அங்கு பேதுருவை கேள்வி கேட்ட ஒவ்வொரு மனிதனையும் தேவன் தான் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னால் பேதுரு கிறிஸ்துவுடைய வார்த்தை நினைவு கூர்ந்து எச்சரிப்படையணும். ஆனால் அது எல்லாவற்றையும் பேதுரு நிராகரித்து மிக கொடூரமான பாவத்தை இங்கு செய்து கொண்டிருக்கிறார். இங்கே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 3ஆம் முறை பேதுரு மறுதலிக்கும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், அந்த மனுஷனை நான் அறியேன். இதே பேதுரு தான் மத்தேயு 16:16 இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பேதுரு இங்க என்ன சொல்றான், அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டான். கிறிஸ்துவுடைய தெய்வீகத்தை நிராகரிக்கிற அளவுக்கு ஒரு விசுவாசியின் பாவம் உச்சக்கட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. 3 முறை மறுதலித்தான். 3 மறுதலிப்புக்கும் நடுவில் நேரத்தை தேவன் கிருபையாய் கொடுத்து கொண்டே வந்தார். எனவேதான் இறுதியில் இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட கேட்கும் பொழுது, நீ என்னை நேசிக்கின்றாயா, நீ என்னை நேசிக்கின்றாயா, நீ என்னை நேசிக்கின்றாய் என்று 3 முறை இயேசு கேட்கிறார். என்னை நேசிக்கிறாய் என்று இயேசு கிறிஸ்து 3 முறை கேட்ட அந்த 3 வார்த்தைகளுக்கும் நடுவிலையும் நேரத்தை தேவன் கொடுத்தார். யூதாசை விட கொடிய பாவம் பேதுருவுடைய பாவம். ரட்சிக்கப்பட்டவனாக, சீசனாக அழைக்கப்பட்டவனாக, அப்போஸ்தலரிலே முதன்மையானவனாக ஏற்படுத்தப்பட்டவனாக, கடல் மீது இயேசுவுக்கு பிறகு மனிதர்களிலேயே ஆதாம் சந்ததியிலே முதல் முறையாக கடல் மீது நடந்தவனாக, மருவ மலையிலே இயேசுவை மகிமையடைந்தவராக பார்த்தவனாக இருந்த பேதுரு இப்பொழுது இந்த உலக சோதனைகளுக்கு பயந்து கொடூரமான பாவத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அனைத்து பாவங்களுமே தேவனை கோபப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் செய்கிற பாவங்கள் தேவனை கோபப்படுத்துகிறது. ஆனால் அவரால் மீட்கப்பட்ட அவரது பிள்ளைகள் செய்கிற பாவம் தேவனை கோபப்படுத்தி துக்கப்படுத்துகிறது. மற்றவர்கள் செய்கிற பாவத்தினாலே தேவன் துக்கமடைய மாட்டார், கோபம்தான் அடைவார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் துணிகரமாய் பாவம் செய்து வேதத்தை விட்டு விலகி கிறிஸ்துவை நிராகரித்து வாழும் பொழுது திரியேக தேவனுடைய பிதாவின் இருதயம் துக்கப்படுகிறது. நம்மில் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வருத்தப்படுகிறார், துக்கப்படுகிறார். ஏனென்றால் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அதற்காக தான் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் ஆவியானவர் நம்மில் மறுபிறப்பை கொடுத்திருக்கும் பொழுது துணிகரமா நீ பாவம் செய்கிறே என்ற அந்த ஏக்கம், அந்த வேதனை, அந்த துக்கம் தேவனிடம் காணப்படுகிறது. பேதுரு மறுதலிப்பதற்கு முன்பாக திருப்பந்தியில பேதுரு பங்கு பெற்றான். இயேசு சீசர்களை அழைத்து திருப்பந்தியில உட்கார வைக்கும் பொழுது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கும் பொழுது பேதுரு அதை ஏற்றுக்கொண்டார். முதல் திருப்பந்தியிலே கிறிஸ்துவோடு பங்கு பெற்று அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ண பேதுரு இங்கு அந்த திருவிருந்தின் நாயகனை காயப்படுத்தி இருதயத்தை கிழித்து அந்த திருவிருந்தின் நாயகனாக இயேசு கிறிஸ்து துக்கப்படுவதையும் அவமானப்படுத்தப்படுவதையும் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். தொடர்ச்சியாக மனம் திரும்பாமல் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். இதுதான் பாவத்தினுடைய மோசமான தன்மை. வெளியில் வாழ்கிற மனுஷனை பற்றி பேசலை, அமர்ந்திருக்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆகிய உங்களுடைய என்னுடைய பாவத்தை குறித்து வேதம் பேசி கொண்டிருக்கிறது. முதன்மையான சீசனாகிய பேதுருவுடைய பாவத்தை வெளிச்சம் போட்டு காண்பித்த வேதம் உங்களுடைய பாவத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்க ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுடைய பாவத்தை கடவுள் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறார்.
ஒவ்வொரு அசைவுகளையும் நிகழ்ச்சிகளையும், எங்க போறீங்க, எங்க உட்கார்றீங்க, எங்க வெளியே போறீங்க, யாரோட பேசுறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க என்ற எல்லா விஷயத்தையும் தேவன் வெளிப்படையா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய ஆடுகள். அந்த ஆடுகளை இயேசு கவனித்து கொண்டே இருக்கிறார். பேதுருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தேவன் மானிட்டர் பண்ணி கொண்டே இருந்தார், கவனித்து கொண்டே இருந்தார். ஏன்னா பேதுரு திருச்சபையில் ஒரு விசுவாசி. பேதுரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசி. ரட்சிக்கப்பட்டவன் மீதான அதிக கவனத்தை தேவன் செலுத்துகிறார். அவன் பாவம் செய்யாதபடிக்கு கடவுள் பலவிதமான மனம் திரும்புகிற வாய்ப்பை கொடுக்கிறார். பாவம் செய்யும் பொழுது அதிக துக்கப்படுகிறார், வருத்தப்படுகிறார். எனவேதான் 4 சுவிசேஷத்திலையும் பேதுருவுடைய பாவத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார், எச்சரிப்பாக, நமக்கு எச்சரிப்பாக. 2வது, பேதுருவுடைய இரட்சகர். 60ஆம் வசனம். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். லிட்ரலாக பார்க்கும் பொழுது அந்த மனுஷனை நான் அறியேன், அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணவும் சபிக்க தொடங்கின பிறகு அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. இந்த இடத்துல திரியேக தேவன் தனது பரிசுத்தமாகுதலுடைய பணியை செயலாற்ற ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் பேதுருவுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் பேதுரு மனம் திரும்பல. ஆனால் அப்படியே விட்டு விட முடியாது. இப்போ தேவன் நேரடியாக தன் வல்லமையுள்ள மனம் திரும்புதலுடைய செயல்பாட்டை இங்கு செயல்படுத்துகிறார். கிறிஸ்துவுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. என்ன வார்த்தை? ஏற்கனவே இயேசு சொல்லிட்டார். சேவல் கூவுகிறதுக்கு முன்பாகவே நீ என்னை மறுதலிப்பா என்பதை இயேசு உறுதியாக சொல்லிவிட்டார். இப்போ அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. படைப்பின் மீதான கிறிஸ்துவுடைய இறையாண்மை வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தில் அந்த சேவலை பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். எந்த சேவல் கூவணும் என்பதை தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். எந்த சேவல் எத்தனை முறை கூவணும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். காரணம், இயேசு படைத்தவர், அந்த சேவலை உண்டாக்கினவர், அந்த சேவல் மீது கிறிஸ்து இறையாண்மை உள்ள தேவன். இங்க சேவல் கூவின நேரம் என்பது யூதருடைய நேரத்தில் சேவல் கூவின நேரம் அது அல்ல. ஆனால் அந்த நேரத்திற்கு மாறாக இங்க சேவல் கூவி கொண்டிருக்கிறது. சேவல் கூவுகிற அந்த நேரத்திற்கு மாறாக கூவுகிறதே என்ற அப்பொழுது கூட பேதுரு மனம் திரும்ப கிடையாது. முதலாவது முறை மறுதலிக்கிறான். பிறகு சேவல் சத்தமாக கூவுகிறது. அந்த சேவல் சத்தத்தை வைத்து கூட பேதுரு அப்பொழுது மனம் திரும்பவில்லை, பாவத்தோடு கூட போராடவில்லை. மீண்டும் 2 முறை 3 முறை மறுதலிக்கிறான். மீண்டும் இறுதியில் 2வது முறையாக சேவல் கூவுகிறது. கடவுள் தனது பராமரிப்பை வைத்து எவ்வாறு தன் மக்களுக்கு மனம் திரும்பலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவன் தனது பொதுவான வெளிப்பாடாகிய படைப்பின் மூலமாய் தன் மக்கள் மனம் திரும்ப அழைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு பலவீனமான படைப்பு சேவல். அந்த பலவீனமான படைப்பை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 2 முறை கூவியது. அந்த சேவலை தனது ஆடாகிய பேதுரு மனம் திரும்புவதற்கென்று தேவன் இங்கே பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒன்றுதான் சொல்கிறது, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. இந்த உலகத்தில் அனைத்து படைப்புகளையும் தேவன் எதற்காக படைத்திருக்கிறார்? தம்முடைய மகிமைக்காக படைத்தார், நம்முடைய நன்மைக்காக படைத்தார். எது அந்த நன்மை? கிறிஸ்துவுடைய சாயலாக பரிசுத்தமாவதே அந்த நன்மையாக இருக்கிறது. நாம் மனம் திரும்புவதற்காகவே, திருச்சபை சீர்படுவதற்காகவே, திருச்சபை மனம் திரும்புவதற்காகவே சூரியனையும் வானத்தின் நட்சத்திரங்களையும் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளையும் தேவன் படைத்து இயக்கி கொண்டிருக்கிறார். ஒரே நோக்கம், திருச்சபை மனம் திரும்பி அதன் மூலமாய் பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அனுமதிக்கிற பாடுகள், அனைத்து நிந்தனைகள், அனைத்து இழப்புகள், அனைத்து விபத்துகள், அழிவுகள், துன்மார்க்கர்கள், எதிரிகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இவை எல்லாம் என்ன சொல்கிறது? இவை எல்லாம் சேவலை போல நம்மை பார்த்து கூவுகிறது, மனம் திரும்பு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சேவல்களை நாள்தோறும் அனுமதித்து கொண்டே இருக்கிறார். நம்மை வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் சேவலை போல நம்மை பார்த்து கூவிக்கொண்டே இருக்கிறது, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அதற்காகவே தேவன் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
வியாதிகள் என்ன சொல்கிறது? மனம் திரும்ப சொல்கிறது. தோல்விகளும் ஏமாற்றங்களும் துன்மார்க்கர்களும் எதிரிகளும் துரோகங்களும் கடவுள் ஏன் அனுமதிக்கிறார்? காரணம், நம்மை மனம் திரும்ப செய்வதற்கு கடவுள் அவற்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் ஏன் எதிரிகள், துன்மார்க்கர்கள், ஏன் பகையினர்கள், ஏன் தேவன் அவர்களை நிந்திப்பதற்கு அனுமதிக்கிறார்? நம்முடைய இருதயம் அதிகமாய் துக்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் பேச கடவுள் ஏன் அனுமதிக்கிறார்? காரணம், அவர்கள் நம்மை பேசும் பொழுது, நம்மை எதிர்க்கும் பொழுது நமது இருதயம் எவ்வளவு துக்கப்படுகிறதோ அதை விட நாம் தேவனை எதிர்க்கும் பொழுது அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு துக்கப்படும் என்பதை உணர்வதற்காகவே தேவன் துன்மார்க்கரையும் நிந்தனைகளையும் ஏக பேச்சுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து கொண்டிருக்கிறார். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒன்று சொல்கிறது, நம்மை பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. இடத்துல நாம் சிந்திக்கும் பொழுது நாம் மனம் திரும்புவதற்கு தேவன் அநேக சேவல்களை அனுமதிக்கிறார். நாம் மறக்க முடியாதபடிக்கு. பேதுருடைய வாழ்க்கையில் வரலாறு சொல்கிறது, பேதுரு மனம் திரும்பின பிறகும் எப்பெல்லாம் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் சேவல் கூவதை பேதுரு கேட்குறானோ அப்பெல்லாம் பேதுரு முழங்கால் படியிட்டு மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான் என்று வரலாறு சொல்கிறது. அதே போல் யோனாவுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் யோனா மீனை பார்க்குறானோ அப்போல்லாம் என்ன தோணும் யோனாவுக்கு? அப்போல்லாம் யோனா மனம் திரும்பி இருப்பான். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நாம் மறக்க முடியாதபடி ஒரு நிகழ்ச்சிகளை அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் மூலமாய் அதை நினைத்து நினைத்து நாம் மனம் திரும்பணும். நான் மனம் திரும்பவே கடவுள் இந்த மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை அனுமதித்திருக்கிறார் என்ற சிந்தனை காணப்பட வேண்டும். 61ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். முழு வேதாகமத்திலும் மிக மேன்மையான ஒரு வசனம். முழு வேதமும் ஒரு விலை மதிப்பு மிக்க மோதிரம் என்றால் இந்த வாக்கியம் அந்த மோதிரத்தில் உள்ள முத்து போன்று. இந்த வசனம்தான் பரிசுத்தவான்கள் எவ்வாறு காப்பாற்றப்படுகிறார் என்ற சத்தியத்தை பேசுகிறது. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் என்ற வசனம் பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்பையும் விடாமுயற்சியும் பேசுகிறது. சேவல் கூவினவுடனே பேதுரு மறுதலித்து விட்டு வாசல் அண்டையிலே தூரமாக வாசல் மண்டபத்தில் இருக்கும் பொழுது, இப்போ பேதுரு ஃபஸ்ட்டு உள்ளே போகிறான், அடுத்து வெளியே வரான், முற்றத்தில் உட்கார்றான், 3 முறை மறுதலிக்கிறான், மீண்டும் வாசல் மண்டபத்திற்கு கொஞ்சம் வெகு தூரம் அவன் வெளியே போகிறான். அந்த வாசல் மண்டபம் வெளிச்சம் படாத ஒரு இடம். நல்லா கவனிங்க, வெளிச்சம் படாத இடத்துல பேதுரு ஒளிந்து கொண்டிருக்கிறான். யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, இயேசுவோடு இருக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெளிச்சம் போகாத ஒரு இடத்தில் பேதுரு ஒளிந்து கொண்டிருக்கிறான். வெளிச்சத்திற்கு மறைந்து கொண்டிருக்கிற பேதுருவை நோக்கி ஒரு பார்வை வேகமாக வந்து இருதயத்தை குத்தியது. ஒருவேளை பேதுரு வெளிச்சத்தில் மறைந்திருக்கும் பொழுது அங்கு இருக்கிற சேவகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற படைத்தவருக்கு தெரியும். ஏனென்றால் வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கே இருக்கிறார். தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் ஒருவராலும் மறைக்க முடியாது அநேக கூட்டம் அங்கு சூழ்ந்திருக்கிறது. இப்போ இயேசு எப்படி இருக்கிறார்? இயேசு பிரதான ஆசாரிய கூட்டத்து நடுவில் மக்களால் சூழப்பட்டு முகம் முழுவதுமாக எச்சிலால் நிரப்பப்பட்டு கன்னம் சிவக்கப்பட்டு அவமானத்தின் நடுவில் இருக்கிறவராய் அவர் பேதுருவை நோக்கி பார்க்கிறார். இரட்சகருடைய பார்வை எவ்வளோ வல்லமையானது! கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இங்கு சொல்லப்பட்ட கர்த்தர் என்ற வார்த்தை அடோனாய், சாவரின், அவர் ஆளுகிறவர், அவர் அதிகாரி, அவர் ராஜா என்று அர்த்தம். ராஜா யாரை நோக்கி பார்க்கிறார்? ராஜா எல்லாரையும் நோக்கி பார்க்கல. அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அங்கே நூற்றுக்கணக்கான சேவகர்கள் இருக்கிறாங்க, புரஜாதிகள் இருக்கிறாங்க, யூதன் இருக்கிறான், ரோமன் இருக்கிறான். ஆனால் இயேசு யாரை நோக்கி பார்த்தார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கப்பட்ட தனது ஆடாகிய பேதுருவை நோக்கி பார்த்தார். அங்கே நம்ம சிந்திக்கும் பொழுது பரியாசம் பண்ணப்பட்டு
பரியாசம் பண்ணப்பட்டுன்னு சொன்னால் ரொம்ப இகழ்ச்சியோடு சிரித்து கொண்டு இயேசுவை கேவலமாக கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறார்கள். கண்களை கட்டுகிறான், கண்களை கட்டி ஒருத்தன் அடிச்சுட்டு கேட்குறான், நீ தீர்க்கதரிசி தானே, இப்போ உன்னை யார் அடிச்சுன்னு சொல்லு பார்க்கலான்னு சொல்லி கேவலமாக இயேசுவை பார்த்து கேள்வி கேட்குறான், கண்களை கட்டி விட்டுட்டு. அதுக்கப்புறம் மத்தேயில படிக்கிறோம், அவர் மீது துப்பினார்கள். ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஏற்கனவே யூதனும் ரோமனும் இயேசுவின் மீது கொலைவேறில் காணப்படுறான். அப்போ துப்ப சான்ஸ் கிடைச்ச உடனே எப்படிலாம் துப்பியிருப்பான் இயேசுவின் மீது? ரொம்ப வேகமாக காரி ரொம்ப கோபத்தோடு துப்பியிருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, நூற்றுக்கணக்கான மக்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவினுடைய பார்வை யாரை நோக்கி செல்கிறது? இந்த பலவீனமான விசுவாசியை நோக்கி அந்த பார்வை செல்கிறது. எப்படி இயேசுவால் மன்னிக்க முடியும்? எப்படி இயேசுவால் இந்த விசுவாசின் மீது மீண்டும் இரக்கத்தை காண்பிக்க முடியும்? அவரை யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன ஒரு மனிதன் 3 முறை மீண்டும் மீண்டும் மறுதளித்து சபிக்க தொடங்கின மனுஷனை நோக்கி மீண்டும் கிறிஸ்து தன் இரக்கத்தை செலுத்துகிறார். அந்த தூரமாய் கூட்டத்தின் நடுவிலே துப்பப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து திரும்பி நோக்கி பார்க்கிறார். அந்த பார்வை இருட்டில் ஒளிந்திருக்கிற பேதுருவின் இருதயத்தை ஈட்டியை போல குத்தியது, அங்கு கிழித்தது. அந்த பார்வை 1000 பிரசங்கத்தை காட்டிலும் அது வல்லமையானது. அவர் திரும்பி பார்க்கும் பொழுது என்னெல்லாம் அந்த பார்வை என்னெல்லாம் சொல்லியிருக்கும். கிறிஸ்து ஒரு முறை திரும்பி சேவல் கூவின உடனே இயேசு திரும்பி பேதுருவை பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த பார்வையில் எவ்வளோ அர்த்தங்களை பேதுரு புரிஞ்சிருப்பான். அந்த பார்வை சொல்லிச்சு, பேதுரு பார்த்தியா, நான் சொன்னேன் நீ எச்சரிக்கை அடையலை, இப்போ நீ மறுதளிச்சிட்ட பார்த்தியான்னு சொல்லி அந்த பார்வை சொல்லியிருக்கும். அந்த பார்வை சொல்லியிருக்கும், நீ பலவீனமான மனிதன், நீ என்னுடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். அந்த பார்வை சொல்லியிருக்கும், இருப்பினும் உனக்கான கிருபையும் இரக்கமும் இன்னும் என்னிடத்திலே உண்டு என்று அந்த பார்வை சொல்லியிருக்கும். அந்த பார்வை எவ்வளோ மேன்மையானது, அதிசயமானது, மகத்துவமானது. அந்த பார்வை எவ்வளவு அழகானது. முகம் முழுவதும் அழுக்கான எச்சில்கள், கன்னம் சிவந்து போய் காணப்பட்ட நிலை, பாவிகளால் சூழப்பட்ட நிலை, சிலுவை மரணத்துக்கு அருகில் செல்லக்கூடிய நிலை, பிதாவின் கோபத்தை சுமக்கிற நிலை, தன் பிதாவினால் முதல் முறையாக கைவிடப்பட போகிற அந்த நேரத்தில் கிறிஸ்துவுடைய கவனம் நோக்கம் அனைத்தும் பிதாவினால் கொடுக்கப்பட்ட மந்தையில் ஒரு ஆடு கூட இழந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு கிறிஸ்து செயலாற்றினார். ரட்சிப்பு எவ்வளோ மேன்மையானது, எவ்வளோ மகிமையானது. இங்கே பேதுருவை பார்த்தார், நோக்கி பார்த்தார் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் எம்ப்ளபோ அப்படின்னு சொன்னால் வெறுமனே கிறிஸ்து பார்க்கல, கண்களை பதித்தார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதுருவின் மீது மட்டுமே தன் முழு கவனத்தையும் பார்வையும் பதித்தார், உற்று நோக்கினார். அவன் பரியாசம் பண்ணுறான், இவன் பரியாசம் பண்ணுறான், துப்புறான், எல்லா மத்தியிலும் கிறிஸ்துவனுடைய பார்வை பேதுருவின் மீது பதித்து வைக்கப்பட்டது. இயேசுவினுடைய பார்வை உங்கள் மீதும் என் மீதும் இருந்தனால் மட்டும்தான் நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பார்வை உங்கள் மீது படவில்லை என்றால் இந்த நொடி நீங்களும் நான் நரகத்திலே காணப்படும். நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரே ஒரு அடிப்படையான நோக்கம், இயேசு நம்மை நோக்கி பார்த்தார், அவ்வளவுதான். பலவீனமான அக்கிரமத்திலும் பாவத்திலும் தேவ கோபத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மாவில் மரித்து போன பலவீனமான உங்களையும் என்னையும் இயேசு நோக்கி பார்த்தார். எனவே நீங்கள் நானும் இங்கு அமர்ந்திருக்கிறோம். ரட்சிப்பில் நோக்கி பார்த்த அந்த நொடி முதற்கொண்டு இன்று வரைக்கும் கிறிஸ்து நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது பிதாவுடைய அடி வாங்காமல், தேவ கோபத்தை வாங்காமல் நரகத்துக்கு போக இருக்கிறோம்னு சொன்னா ஒரே ஒரு காரணம், இயேசு இன்னைக்கு உங்களை என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பார்வை சொல்லியிருக்கும், நீ என்னை மறுதளிச்சிட்ட, பாவம் செஞ்சிட்ட, ஆனால் அந்த பாவத்துக்காக தான் இப்போ நான் மறிக்க போகிறேன், அந்த பாவத்துக்காக தான், நீ மறுதளித்த அந்த பாவத்துக்காக தான் நான் துப்பப்படுறேன். ஏன்னா அந்த பாவம் பரிசுத்த தேவனுக்கு விரோதமானது. நீ செஞ்ச அந்த பாவத்துக்காக தான் நான் இங்கே அடிக்கப்பட போகிறேன், சிலுவையில் மறிக்க போகிறேன். பேதுரு சொன்னால், நான் அவனை அறியேன், நான் அவனை அறியேன். ஆனால் கிறிஸ்துவுடைய பார்வை சொல்லுச்சு, பேதுரு
நீ என்னை அறியலன்னு சொன்னேன், ஆனால் நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் உன்னை முன்னறிந்திருக்கிறேன். நீ என்னை மறுதளிக்கலாம், ஆனால் நான் உன்னை மறுதளிக்க முடியாது. நான் உனக்காக உயிரை உசுரை கொடுக்க போகிறேன். நீ பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடு, நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த பார்வை எந்த அளவுக்கு பேதுருவுக்குள்ளாக மனம் திரும்புதலை ஏற்படுத்தியிருக்கும். இந்த பாவங்களுக்காக தான், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் செய்கிற அந்த மோசமான பாவங்களுக்காக தான் படைத்த தேவகுமாரன் படைப்பாக மாறி மரியாளின் வயிற்றிலே 9 மாதம் 10 மாதம் அடங்கியிருந்தார். அந்த பாவங்களுக்காக தான் மகிமையால் சூழப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து கந்தை துணியினால் சுற்றப்பட்டார். அந்த பாவங்களுக்காக தான் பரலோகத்தை ஆக்கிரமித்த அந்த தேவகுமாரன் தொழுவத்திலே வைக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக தான் வானத்தை உண்டாக்கினவர் யோசேப்போடு கூட சேர்ந்து தச்சி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாவத்துக்காக தான் முழு உலகத்தையும் பராமரித்து ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறவர் தன் பசிக்காக தன் தாயின் மார்பை சார்ந்து கொண்டிருந்தார். கிரீடத்தால் சூழப்பட்ட அவருடைய தலை முள்ளினால் சூழப்பட்டது. பாவத்தை பார்க்க மாட்டாத அவருடைய சுத்த கண்கள் பாவிகளுடைய துணியால் மூடப்பட்டது. தூதர்களுடைய துதிகளால் எப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றுதலுக்குரிய அந்த தேவகுமாரன் இப்பொழுது மனிதனுடைய கெட்ட வார்த்தைகளையும் தூசணங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த வெண்மையான வஸ்திரத்தை தரித்த அவருடைய சரீரம் இப்பொழுது நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. செங்கோலை பிடித்து ஆளுகை செய்யக்கூடிய கரங்கள் இப்பொழுது சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய பாதங்கள் சிலுவையிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் விசுவாசம் ஒளிந்து போய் விடாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல், கிறிஸ்துவனுடைய ஜெபம், வேண்டுதல் மட்டும்தான் நம்மளை இன்னும் உயிரோடு உலகத்தில் வைத்திருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் பிதாவாகிய தேவன் சேர்த்து வச்சு தன் கோபத்தை செலுத்தினார்னு சொன்னால் ஒருத்தர் கூட ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. எல்லாரும் நரகத்திலே காணப்படுவோம். ஆனால் ஏன் தப்பித்து கொண்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். நமக்காக பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பரிசிலே உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரட்சகர் எவ்வளவு மேன்மையானவர்! அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம், புத்தி கெட்டாத அன்பு எவ்வளோ மேன்மையானது. பலவீனமான துரோகிகளாகிய உங்கள் மீது மீன்பது இன்னும் அவர் கிருபையுள்ள கடவுளாக இருக்கிறாரே. நம்முடைய பாவத்தெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய இரக்கம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு மேன்மையானது. இந்த அன்பு அறிந்த ஒரு விசுவாசியால் மாத்திரம்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நன்றி அறிதலோடு கண்ணீரோடு கடவுளை ஆராதிக்க முடியும். கிறிஸ்துவுடைய அன்பு அறியாத, சிலுவையிலே அவர் நமக்காக செலுத்தின அந்த விலைக்கிரயத்தின் மேன்மையை புரியாத எந்த நபராலும் கடவுளை ஒருபோது ஆராதிக்க முடியாது. எவ்வளோ மேன்மையான ரட்சிப்பு, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. மூன்றாவது, பேதுருவுடைய மனம் திரும்புதல். இங்கே படிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்திலே சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. மனம் திரும்புதல் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? மனம் திரும்புதல் பேதுருவிடமிருந்து ஆரம்பமாகவில்லை, மனம் திரும்புதல் தேவனிடமிருந்து ஆரம்பமாகிறது. இயேசு பார்த்த உடனே அந்த பார்வை பேதுருவுடைய இருதயத்தை குத்தி கிழித்தது. அங்கு பேதுரு செய்த காரியம், இயேசு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்தான். இதுக்கு முன்னாடி இயேசுவினுடைய வார்த்தையை மறந்து போயிட்டான், வேதத்தை மறந்து போயிட்டான். ஆனால் இங்கே இப்போ கர்த்தர் தன்னிடத்திலே சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வேதம் மனம் திரும்புதலை அருளுகிறது. பொதுவான வெளிப்பாடாகிய இந்த படைப்பு நம்மை சிறப்பான வெளிப்பாடாகிய பரிசுத்த வேதாகமத்திற்கு நேராக கொண்டு செல்கிறது.
கடவுள் இந்த பொதுவான வெளிப்பாட்டை ஏன் வைத்திருக்கிறார்? படைப்பின் மூலமாக என்ன கற்பிக்கிறார்? விபத்துகளை பார்க்கும்போது அந்த விபத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த விபத்து சொல்லுது பாவத்தினுடைய கொடூரத்தை காண்பிக்குது. அந்த விபத்து சொல்லுது நீ ஒரு நாள் மரிக்க போறான்னு சொல்லுது. இறுதியில் நம்மளை வேதாகமத்திற்கு நேராக துரத்துகிறது. பொதுவான வெளிப்பாடாகிய இந்த படைப்பின் நிகழ்ச்சிகள் சிறப்பான வெளிப்பாடாகிய வேதாகமத்திற்கு நம்மை துரத்துகிறது. அந்த சிறப்பான வெளிப்பாடாகிய வேதாகமம் மிக சிறப்பான வெளிப்பாடாகிய கிறிஸ்துவை நோக்கி நம்மை துரத்துகிறது. கடவுள் இவ்வாறு தான் மனம் திரும்பல செயலாற்றுகிறார். படைப்பின் மூலமாக நம்மளை உந்தி தள்ளுகிறார். அந்த படைப்புகள் நம்மை வேதாகமத்திற்கு நேராக துரத்துகிறது. வேதாகமத்திற்கு சென்று நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேதம் நம்மை கிறிஸ்துவை நோக்கி துரத்துகிறது. அங்கே சிலுவைக்கு சென்று அமரும் பொழுது அந்த சிலுவையிலிருந்து மனம் திரும்புதல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளாக அதிகரிக்க வேண்டும் என்றால் அதிகமாக வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், வேதத்தை இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். வேதம் இல்லாமல் ஒருபோதும் உங்களால் மனம் திரும்ப முடியாது. வேத வாசிப்பு இல்லாமல் ஒருபோதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. வேத வாசிப்பு இல்லாமல், தியானம் இல்லாமல், வேதத்தில் தேவனுடைய பரிசுத்த தன்மையும் உங்கள் பாவத்தையும் கிறிஸ்துவுடைய சிலுவையும் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் ஒருபோதும் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. வேதத்தை இருதயத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார், உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். எது நம்மளை பரிசுத்தப்படுத்தும்? பேதுருவை எது பரிசுத்தப்படுத்தியது? கிறிஸ்து பேசின வசனங்கள் பரிசுத்தப்படுத்தியது. வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. காரணம் அது பரிசுத்தமானது. வேத வசனம் நம்மளை தூய்மைப்படுத்துகிறது. பேதுரு தேவனுடைய வேதாகமத்தை நினைவு கூர்ந்தான். அடுத்தது சொல்றாரு 62ஆம் வசனம், வெளியே போய். கர்த்தருடைய வசனத்தை நினைவு கூர்ந்த உடனே அடுத்து செய்கிற விஷயம், பேதுரு வெளியே போகிறான். முற்றத்தின் நடுவிலே அமர்ந்திருந்த பேதுரு, வாசல் மண்டபத்திற்கு வந்த பேதுரு இப்பொழுது முற்றிலுமாக அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறான். பேதுருவை வெளியே போக செய்தது எது? மனம் திரும்புவதற்கு முன்பாக தன் இரட்சகருடைய வேதனைகளையும் அவமானங்களையும் பார்த்து வேடிக்கை பார்த்த பேதுரு இப்பொழுது மனம் திரும்புதலுக்கு பிறகு அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் பார்க்க முடியாமல், ஐயோ இரட்சகர் வேதனைப்படுகிறாரே என்ற அந்த வேதனையோடு பேதுரு அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறான். மனம் திரும்புதல் இல்லாமல் உள்ளே வந்தான். இப்பொழுது மனம் திரும்புதலோடு பேதுரு வெளியே போகிறான். கிறிஸ்து அவமானப்படுத்துகிற இடத்தில் பேதுருவுக்கு என்ன வேலை? கிறிஸ்து இல்லாத இடத்தில் விசுவாசிக்கு என்ன வேலை? கிறிஸ்து நிராகரிக்கப்படுகிற இடத்தில், கிறிஸ்து அவமானப்படுத்தப்படுகிற இடத்துல ஒரு விசுவாசி என்ன வேலை? ஒருபோதும் அங்கே வேலை இருக்காது. இயேசு எங்கு இருக்கிறாரோ அங்கு மட்டுமே விசுவாசிகள் இருக்க முடியும். இடத்துல பேதுரு துன்மார்க்கரோடு அமர்ந்திருந்தான். இப்பொழுது துன்மார்க்க கூட்டத்தை விட்டு வெளியே போகிறான். மனம் திரும்புதலுக்கு முன்பாக சங்கீதம் 1 சொல்லப்பட்டது போல பேதுரு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து பாவியுடைய வழியிலே உட்கார்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது மனம் திரும்புதலுக்கு பின்பு பேதுரு துன்மார்க்கர் கூட்டத்தை விட்டு வெளியேறி பரியாசக்கார் உட்காரும் இடத்தை விட்டு எழுந்திருந்து வெளியே செல்கிறான். காரணம், தனது இரட்சகர் அடிக்கப்படுவதை அவனால் பார்க்க முடியவில்லை. மெய்யான மனம் திரும்புதல் வசனத்தை நினைவில் கொண்டு வரும். மெய்யான மனம் திரும்புதல் பாவத்தை விட்டு வெளியே ஓடும். அடுத்து சொல்ற, மனம் கசந்து அழுதான். வெளியே போன உடனே பேதுரு மனம் கசந்து அழுதான். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை சத்தமாக தேம்பி தேம்பி அழுதான் என்று பொருள். யாரு? முதன்மையான சீசன். சத்தமாக தேம்பி தேம்பி அழுகிறான். எது அழ செய்தது? பேதுரு அழுகிறான் என்றால் என்ன காரணம்? பேதுருடைய அழுதலுக்கான காரணம், அங்கு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். தனது பராமரிப்பின் மூலமாய் மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தர் தனது பார்வையின் மூலமாய் மனம் திரும்புதலை கொடுக்கிறார்.
தனது வசனத்தின் மூலமாய் மனம் திரும்புதலை கொடுக்கிறார். கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல் மூலமாய் மனம் திரும்புதல் கொடுக்கிறார். அனைத்தும் பேதுருவிடம் அதிகமான ஆழமான மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. மனக்கசந்து அழுகிறான் என்றால் எந்த அளவுக்கு பேதுரு தன் பாவத்தை உணர்ந்திருப்பான். சத்தமாய் தேம்பி தேம்பி அழுகிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழமாக என் இரட்சகருக்கு, என் ஆண்டவருக்கு விரோதமான செஞ்ச பாவம், ஐயோ நான் அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, நான் அவரை அறியலேன்னு சொல்லிட்டேனே, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அவர் நிந்தித்துட்டேனே, எவ்வளோ கொடூரமான பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த பாவத்தின் தாக்கம் பேதுருவிடம் காணப்பட்டது. மனம் திரும்புதல், பாவத்தை குறித்த அறிவு, நான் செய்கிற பாவம் யாருக்கு விரோதமானது. மனம் திரும்புதல், அந்த பாவத்தின் மீதான வெட்கம், ஐயோ பரத்துக்கு விரோதமாகவும் ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேனே, எனக்காக மரித்த ரட்சிப்பின் அதிபதிக்கு எதிராக நான் பாவம் செஞ்சிட்டேனே, அவர் ஒருபோது என்ன தெரியலன்னு சொல்லலை, ஆனால் நாம் தான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது இயேசுவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி அறிக்கை செய்கிறோம். உலகத்தோடு கலக்கும் பொழுது, பிரஜாதிகளோடு வாழும் பொழுது, அவர்களோடு கூட்டமாக சேர்ந்து நாம் என்ன அறிக்கை செய்கிறோம்? இயேசுவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஒரு அறியேன். நாம் பாவம் செய்யலாம். மனம் திரும்புதல், பாவத்தின் மீதான அறிவு, பாவத்தின் மீதான வெட்கம், பாவத்தின் மீதான துக்கம், அதுதான் பேதுருவிடம் அழுதலை கொண்டு வந்தது, கண்ணீரை வரவழைத்தது. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை வெறுத்தல், பாவத்தை அறிக்கை செய்தல், பாவத்தை விட்டு வெளியே ஓடுதல். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த ஆழமான அறிவு, கிறிஸ்துவின் மீதான ஆழமான அன்பு, பாவத்தின் மீதான ஆழமான வெறுப்பு நம்மில் ஆழமான மனம் திரும்புதலை ஏற்படுத்தும். தேவனுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவின் மீதான அன்பு, பாவத்தின் மீதான வெறுப்பு, இவை அனைத்தும் நம்மில் ஆழமான மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது. இங்கே 64 அவங்க கேட்குறாங்க, இயேசு அடிச்சுட்டு அவங்க கேட்குறாங்க, அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இயேசுவை யார் அடித்தவர்கள்? வெறுமனே இந்த யூதன் அடிக்கலை, இயேசுவை அடித்தவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இயேசுடைய முகத்தில் யார் துப்பினது? அவர்கள் மாத்திரமல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள். இயேசுவை யார் நிர்மாணப்படுத்தியது? ரோமர்கள் அல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது நடைபெறுகின்ற நிகழ்ச்சி, இயேசுவை இவ்வாறு தான் நாம் அவமானப்படுத்தி கொண்டு, நிந்தித்து கொண்டு, பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாவம்னா என்னன்னு முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். பாவம் நேரடியாக இரட்சகன் இருதயத்தை பாதிக்கிறது, விசுவாசியினுடைய பாவம். இந்த இடத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மந்தைகளில் ஒரு ஆடு கெட்டு போகாமல் காப்பாற்றப்படுகிறது. பிதாவாகிய தேவன் எத்தனை ஆடுகளை தெரிந்து கொண்டாரோ, அந்த கூட்டத்தில் ஒரு ஆடு அழிந்து போனாலும், அல்லது துன்மார்க்கர் கூட்டத்தில் ஒரு ஆடு, ஒரு துன்மார்க்க நரகத்துக்கு நேராக செல்லக்கூடிய ஒரு நபர் தப்பித்தாலும் கிறிஸ்து தோற்று விடுவார். மனம் திரும்பாத பாவங்கள் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையில். அவன் நரகத்துக்கு போகலாலும் கூட உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் மனம் திரும்பாத பாவங்கள் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வரும். ரட்சிப்பை இழக்க முடியாது, ஆம். பரலோகத்துக்கு நாம் செல்ல போகிறோம், ஆம். ஆனால் மனம் திரும்பாமல் வாழும் பொழுது, இந்த பூமியிலே வாழும் பொழுது கடவுளுடைய அடி மிக கொடூரமான ஒன்றாக இருக்கும். ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையில் துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கின அந்த நேரத்தில் ஒரு கல்வனை ரட்சிக்க கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்றார். அந்த நேரத்தில் தனது விசுவாசுடைய பரிசுத்தமாகுதலில் செயலாற்ற இரட்சகருக்கு வல்லமை உண்டு என்றார். இப்பொழுது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் இப்பொழுதும் உங்களுக்கு பரிசுத்தத்தையும் இரட்சிப்பையும் அளிக்க அவர் வல்லமையானவர். சிலுவையில் கைகள் அடிக்கப்பட்டு கால்கள் அடிக்கப்பட்டு நகராத நேரத்திலும் அவர் இரட்சிக்க வல்லமையுள்ள கடவுள் என்றால், சிங்காசனத்தில் இப்பொழுது ராஜாதி ராஜாவாக அமர்ந்து இருக்கிற இந்த நேரத்திலும் உங்கள் பாவத்தை மன்னிக்க அவர் அதிகாரம் உள்ள கடவுள்.
உங்களுக்கு ரட்சிப்பை அளிக்க, உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களுக்கு மனம் திரும்பலை கொடுக்க அவர் வல்லமையான, போதுமான, இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார். அவர் ஒருவரே சகல கணத்திற்கும் மகிமைக்கும் வல்லமையான தேவனாக இருக்கிறார். மனம் திரும்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். நாம் ஜெபம் பண்ணலாம்.